இவங்க நினைக்கிறாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டா எல்லாரும் நன்றியோடு ஓட்டு போடுவாங்கன்னு. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அண்மையில் தீபாவளிக்கு தான் நினைக்கிறேன், கரூரில் பெரிய பாப்புலர் லீடர்னு சொல்கிறவங்க, மக்களோடு மக்களாக எப்பவுமே இருக்கிறவருன்றாங்க செந்தில் பாலாஜி எம்எல்ஏவை. அவர் என்ன பண்ணாருன்னா, தீபாவளிக்கு அண்டா குண்டா ஸ்வீட்லாம் எடுத்துன்னு போய் ஒவ்வொரு வீடாக 40,000 வீட்டுக்கு அன்னைக்கு கொடுத்ததாக தகவல் பத்திரிகையில். நான் அங்கே என் நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு வந்துதா அப்படின்னு. வீடு பூட்டிட்டு போயிருந்தது, வெளியே வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னாரு. ஸோ அவ்வளோ கடமை உணர்வோடு எல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போ நீங்கள்லாம் ஓட்டு திமுக தான் போடுவீங்களா செந்தில் பாலாஜிக்குன்னு கேட்டேன். நீங்கள் வேறங்க, இதுக்கு அதுக்கு என்னங்க சம்மந்தம்? இதை அவங்க அடித்து வச்சுருக்காங்க பல லட்சம் கோடி, அதில் சின்னதாக எங்களுக்கு கொடுக்குறாங்க, இதனால் அவங்களுக்கு ஓட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, எங்கள் பணம் தாங்க கொஞ்சம் வந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஜனங்க ஒன்றும் முட்டாள் இல்லைங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.